லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசிக் விஷயம் அண்ட் பேசிக் ப்ராக்டிஸ் அண்ட் பேசிக் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். அதை கிளிக் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒரு வீடியோவுமே உங்களோட லைஃப் வந்து லெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். நமக்கு வாட்ஸ்அப்பில் 2 ஃப்ரீ குரூப் இருக்குது. ஒன்று கான்சியஸ்னஸ், என்னோட மேனிஃபெஸ்டேஷன். இதில் டெய்லி ஃப்ரீயாக கைடன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜேர்னி வித்தின் வந்து கான்சியஸ்னஸ், மேனிஃபெஸ்டோ ரியாலிட்டி வந்து மேனிஃபெஸ்ட் ரிலேட்டட். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய டெய்லி கைடன்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா, அவுட்டர் வேர்ல்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்காமல் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த விஷயம் சேஞ்ச் ஆகிடும். அது எதை நம்ம மாற்றினா போதும். சிம்பிள். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். அந்த நேச்சர் கூட நம்ம கனெக்ட் ஆகி நம்ம லிவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் எல்லா விஷயமும் மாற்ற முடியும். இப்போ சிம்பிளாக நீங்களே பாருங்களேன். இப்போ நேச்சர் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. சன் ரைஸ் ஆகிறது, சன் செட் ஆகிறது, எங்கேயுமே என்னன்னே தெரியாத ஒரு இடத்துல எர்த் வந்து ஸ்பின் ஆகிக்கிட்டு இருக்கு. அது சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கு. மூன் வந்து நம்மளோட பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது? ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸாக நடக்குது, ரொம்ப ஈஸியாக நடக்குது. ஒரு இன்டெலிஜென்ஸ் இதை ரன் பண்ணிகிட்டு இருக்கு. அதோட பேர் யூனிவர்ஸ், காட், சயின்ஸ், நேச்சர், லைஃப். நமக்கு பிடிச்ச பேரை நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குது. நமக்கு பியாண்டில் ஒரு பவர் இருக்குது. அதை தான் இது எல்லாத்தையுமே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாமே தெரியும். இப்போ அதிகமாக வெயில் அடித்து எவாப்ரேட் ஆச்சு அப்படின்னா திரும்ப மழை பெஞ்சு பூமி வந்து கூல் ஆயிரும். இந்த மாதிரி அதுக்கு தன்னைத்தானே சரி பண்ணிக்க தெரியும். நேச்சருக்கு தன்னைத்தானே சரி பண்ணிக்க தெரியும். ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சரி பண்ணி தெரியும். அதே மாதிரி தான் நம்மளோட பாடியுமே நேச்சர் தான். நம்ம ஒரு நேச்சர் தான். லைட்டாக இங்கே வெட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய விஷயம் அதுக்கு தெரியும். இப்போ ஏன் நமக்கு டிசீஸ் வருதுன்னா, மைண்டுன்னு ஒன்று குறுக்க வந்துட்டனால தான், நமக்கு நம்ம நேச்சர் கூட வந்து டிஸ்கனெக்ட் ஆனதுனால தான் நம்ம உடம்புலையும் சரி, மனசுலையும் சரி, லைஃப்லையும் சரி ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுது. அப்போ நேச்சர் கூட நம்ம இருந்தோன்னா நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் நேச்சர் கூட கனெக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் சொல்லாமலே நேச்சரே தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும். நம்ம நேச்சர். அப்போ நம்மளோட உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற மாதிரி நேச்சர் தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும். அப்போ நம்ம நேச்சர் கூட கனெக்ட் ஆகிருக்கும்போது நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் நேச்சரே அதையே சரி பண்ணிக்கும். இது என்ன நம்ம பண்ணுறது? இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறதுனால, மைண்டுன்னு ஒன்று வந்துட்டனால நான் சரி பண்ணணும், ப்ராப்ளம் பற்றி திங்க் பண்ணுறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது. அவுட்டர் வேர்ல்டு கண்ட்ரோல் பண்ண நினச்சா நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம அது எதுவுமே கண்ட்ரோல் பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் லிவ் பண்ணும்போது என்னாகும்? மைண்டுன்ற ஒரு விஷயம், பாடின்ற ஒரு விஷயம் நம்ம தனியாக பிரிஞ்சிருவோம். நம்ம தனியாக பிரிஞ்சோன்னா நம்ம யாரு கூட கனெக்ட் ஆகும்? நேச்சர் கூட கனெக்ட் ஆகும். இதுதான் சில பேர் காடு கூட கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க, யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் அப்போ சொன்ன மாதிரி நமக்கு எந்த பேர் பிடிக்குதோ அந்த பேரை நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நம்ம நேச்சர் கூட கனெக்ட் ஆயிரும். இது ட்ரூ. அப்போ நேச்சர் கூட கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தால் இது நேச்சருக்கு தெரிஞ்சிடும். அப்போது அந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கு நேச்சர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இந்த பர்சனை உங்கள் லைஃப்பில் அனுப்பணும்னா எந்த ப்ராப்ளம் சரியாகும். இந்த அமௌண்ட்டை உங்கள் லைஃப்பில் அனுப்பணும் அப்படின்னா எந்த ப்ராப்ளம் சரியாகும். இந்த ஜாபை உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சரியாகும். இந்த சேலரி, இந்த பிஸ்னஸ், அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது அப்படின்ட்டு நேச்சர் கூட கனெக்ட் ஆகும்போது அந்த இன்டெலிஜென்ஸ்லேருந்து அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ப்ராசஸில் இறங்கி நம்மளோட லைஃப்பை சரி பண்ணிடுவோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி சைல்ட்ஹுட் ட்ராமா இருந்தாலும் சரி, ப்ரெசன்ட் லைஃப் ரொம்ப மோசமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நேச்சர் என்ன பண்ணுன்னா சரியாக்கிடும். அதாவது இதோடைய மீனிங் என்னென்னா, இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயம், நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருந்தால் ஒரு 1 வீக் அப்புறமோ ஒரு 1 மந்த்க்கு அப்புறமோ ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ப்ரெசென்ட்லேயே இருந்து நேச்சர் கூட கனெக்ட் ஆகி இருக்கீங்க. 1 Step to Manifest அப்படின்ற லைவ் கிளாஸ் செப்டம்பர் 1 7 வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்படின்னா லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு தேவை இருக்கிற மாதிரி, உங்களுடைய நீடெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன், பீப்புள், எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாமே உங்களோட லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அப்போ நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு ஃபேவராக நடக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். இப்போ ஒரு 10,000 rupees உங்களுக்கு தேவைப்படுது எமர்ஜென்சி அப்படின்னா, நல்லா ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா
அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக லைஃபே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும், யூனிவர்ஸே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம இன்டென்ஷனே செட் பண்ண வேணாம். ஏன் நம்ம இன்டென்ஷன் செட் பண்ணோம்னா, லைஃப் வேறு நான் வேறு அப்படின்னு நினைக்கிறனால தான் இன்டென்ஷன் செட் பண்ணி எனக்கு அது வேணும் இது வேணும் நம்ம காடு கிட்டேயோ இல்லை யூனிவர்ஸ் கிட்டேயோ நம்ம கேட்குறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம். நீங்களும் காடும் வேறு வேறு கிடையாது. உங்களுக்குள்ளே தான் காடு இருக்காங்க, காடுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, யூனிவர்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்குள்ளே தான் யூனிவர்ஸ் இருக்காங்க. அப்போ நம்ம எதுவுமே கேட்க வேணாம். நம்ம அவங்களுக்குள்ளே இருக்கும்போது, அவங்க நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு என்ன வேணுன்றதோ அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம அலோவ் பண்ணால் போதும். அலோவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், இந்த மைண்ட் நம்ம கிடையாது. அப்போ அதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், நெகட்டிவ் திங்கிங் நம்ம கிடையாது. அதை நம்ம பிலீவ் பண்ணிடக்கூடாது. இதை மட்டும் நம்ம பண்ணிட்டாலே போதும், நேச்சர் அதோட வேலையை தன்னைத்தானே அதுவே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட வேலையை நம்ம அதை பார்க்க விடணும். ஸோ அதை மட்டும் நம்ம பார்க்க விட்டுட்டாலே போதும். ஸோ நம்மளோட லைஃப் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ இதை தான் நீங்கள் அடுத்து பண்ண போகிறீங்க. என்ன பண்ணும், ப்ரெசென்ட்டில் லீவ் பண்ண ஆரம்பிங்க. இதுதான் நம்ம ஃப்ரீயாக வாட்ஸ்அப் குரூப் கண்டக்ட் பண்ணுறோம், எல்லா விஷயமும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெசென்ட்டில் லீவ் பண்ண ஆரம்பிங்க. அந்த மாதிரி லீவ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன தேவைன்றது அதுவே நடக்கும். உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் தேவையோ நேச்சரே உங்களுக்கு கொடுக்கும். என்ன ஜாப், என்ன பிஸ்னஸ் தேவையோ நேச்சரே உங்களுக்கு கொடுக்கும். ஹெல்த் நேச்சரே உங்களை க்யூர் பண்ணிடுவோம். எல்லாமே அதுவாக நடக்கும், எஃபோர்ட்லெஸ்ஸாக நடக்கும். நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ண வேணாம். இதுக்கப்புறம் போய் அந்த பர்சன்கிட்ட டெக்ஸ்ட்டோ மெசேஜோ இல்லை அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதோ எதுவுமே பண்ண வேணாம். இதுக்கப்புறம் போய் நம்ம அவங்க ஏதோ சம்திங் ஒன்று பண்ணுறதோ எதுவுமே நம்ம பண்ண வேணாம். எல்லாமே அதுவாக நடக்க ஆரம்பிக்கும், எஃபோர்ட்லெஸ்ஸாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் லைஃப் லிவ் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. இந்த மைண்டுன்னு ஒன்று இடையில வந்துட்டனால நமக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதாவது இது நமக்கு யூஸ் பண்ண தெரியல. இது ஒரு டூல் தான். இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் நமக்கு பெனிஃபிட். இப்போ ப்ரஷ் ஒரு டூல். கரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம எல்லாருக்குமே பல் இருக்குது, ஹெல்த்தியாக கடிச்சு நம்மளால் சாப்பிட முடியுது. சேம் இதே மாதிரி அதை எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரெஷ்ஷை கொண்டு நம்ம காதில் சொருகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதை நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க டூலை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அந்த லைஃப்பை லிவ் பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்ம அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுற அந்த மைண்டே நமக்கு அகெயின்ஸ்ட் ஆயிடுச்சு, நெகட்டிவ் ஆயிடுச்சு, வில்லன் ஆயிடுச்சு. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்கும். எப்படி ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணுறது? ஒன்றுமே இல்லை. ஒரு டைமில் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ மட்டும் பாருங்கள், வேறு ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்காதீங்க. இல்லாட்டி வேறு ஒரு ஒர்க் பண்ணும்போது இந்த வீடியோ பார்க்காதீங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் ஒன்று நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணுவீங்க. சாப்பிடும்போது ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, டிவி பார்க்காதீங்க. அதை மட்டும் பாருங்கள். தாட்ஸ் வருதுன்னா ஒன்றும் இல்லை. நம்மளோட சேனலில் 21 days ரெக்கார்டட் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மெடிடேஷன் மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அது பாட்டுக்கு வரட்டும், நம்ம மூச்சு விடுறது கவனிப்போம். இந்த மொமெண்ட்டில் நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இப்போ என்ன சாப்பிட்றதா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தாட்ஸ் வரும், சாப்பிட்றத ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அது அப்படியே போயிடும். வேறு ஒரு தாட் வரும், எமோஷன்ஸ் வருதா கவனிங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த விஷயம் போயிட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களால் அந்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக மைண்ட் பாடி எனர்ஜியை விட்டு ரிலீஸ் ஆகிடும். அப்படி ரிலீஸ் ஆனோன்னா நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரம் ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். இன்டென்ஷனே செட் பண்ணாமல், அதற்கான இன்டென்ஷன் செட் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் இப்போதைக்கு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ண ஆரம்பிப்பீங்களா, அதுக்கப்புறமா நம்ம இன்டென்ஷன் செட் பண்ணதெல்லாம் நம்ம தேவைப்பட்டால் நம்ம விட்டுக்கலாம். ஓகே, இதை எப்பயும் போல் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோனா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம மேக் பண்ணுவோம். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம்.